ஹே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4 குட்டி கதைங்க பார்க்கலாமா? வாங்க. ஒரு நாள் ஒரு விவசாயிக்கு ஒரு ஸ்பெஷல் வாத்து கிடைச்சது. அது தினமும் ஒரு தங்க முட்டை போட்டுச்சு. முதல்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்ல அவனுக்கு பேராசை வந்துச்சு. ஒரே நாள்ல எல்லா முட்டையும் எடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சான். அதுக்காக அந்த வாத்தை கட் பண்ணிட்டான். ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இல்ல. வாத்தும் போச்சு, தங்க முட்டையும் போச்சு. பேராசை எப்பவும் நஷ்டம்தான். போன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கதை பார்க்கலாமா? ஹே, இன்னைக்கு ஏன் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஏசுநாத தெரியும்ல? அவர் எப்பவும் எல்லாருக்கும் நல்லது மட்டும் தான் செய்வாரு. ஆனா அவரை புரிஞ்சுக்காம சில பேரு அவரை கஷ்டப்படுத்தி சில வேலை அரைஞ்சாங்க. ஆனா 3 நாள் கழிச்சு ஒரு அதிசயம் நடந்துச்சு. அவரு திரும்பவும் உயிரோட வந்தாரு. அந்த நாள் தான் நாம ஈஸ்டர் கொண்டாடுறோம். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும், பேசினாங்கிற மாதிரி. போன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கதை பார்க்கலாமா? இன்னைக்கு புத்திசாலி காக்கா பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாள் ஒரு காக்காக்கு ரொம்ப தகந்துச்சு. அது தண்ணீரை தேடி தேடி ஒரு ஜாடி கண்டுபிடிச்சது. ஆனா அதுல தண்ணி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதால குடிக்கவே முடியல. அப்போ காக்கா ஒரு ஐடியா பண்ணி பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கல்லை எடுத்து ஜாடிக்குள்ள போட்டுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி மேல வந்துருச்சு. காக்காவும் சந்தோஷமா தண்ணீரை குடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. நம்மளாம் யோசிச்சா எல்லாமே பண்ண முடியும். போன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் கதை பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு வாத்து எல்லா சாப்பாடையும் பேரசையும் எடுத்துக்கிச்சு. அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் கிடைக்காம அவங்க எல்லாரும் சோகமா இருந்தாங்க. அப்போ இந்த வாத்து கீழே வழிக்கு விழுந்து சாப்பாடு எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. அதனால அது தன் தவறை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க. நீங்களும் ஷேர் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. 4 கதையில உங்களுக்கு எந்த கதை ரொம்ப பிடிச்சது? ஓகே, திரும்பவும் பார்க்கலாம். பை.